ஆன் பண்ணிட்டு الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அல்லாஹ் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நாம் நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே நாம் இறை நம்பிக்கையை கொண்டவர்கள் நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஏராளமான கட்டளைகளை நமக்கு பிறப்பித்திருக்கின்றார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு உண்டான ஒரு சோதனை களம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி
ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? உங்களின் செயலில் அழகானவர் யார் என்பதை நான் சோதித்தறிவதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் என்பதை நாம முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம இந்த சோதனை களத்துல வரிசையாக நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, நம்ம ஹசிபுத்துமா ததுகுலுல் ஜன்னத், நீங்க வெறுமனே சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? பலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ஏற்பட்டது போல துன்பங்களும் துயரங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்-தர்ரா வஸுல்ஸிலு, அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு துன்பமும் வறுமையும் நோயும் பிணியும் சிரமங்களும் அவர்களை ஆட்டுவித்தது. சுல்ஸிலு, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள்? அந்த தூதரும் அவரோடு இருந்த இறை நம்பிக்கையாளர்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் என்பதை நம்ம விளங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சோதனை தான் நமக்கு. வேற மற்ற நபர்களிடத்திலிருந்தும் வரலாம், நம்முடைய குடும்பத்தினரிடத்திலிருந்து வரலாம், நம்முடைய ஊர்க்காரர்களிடத்திலிருந்து வரலாம், இன்னும் நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரிடத்திலிருந்து வரலாம், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எதன் மூலமாக வேணாலும் எல்லாம் நமக்கு சோதனை கொடுக்கலாம். நம்மள இருந்தே சோதனை ஆரம்பிக்கும். நம்மளுடைய அந்த எண்ணமே இருக்குல்ல, அதுவே நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுது. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், உள்ளத்துல மறைந்திருந்து ஊசலாட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றானே, அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். அப்படி ஷைத்தான் மூலமாக நமக்கு நாமே சோதனையா இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா தொழுதுகிட்டு இருக்கும், வடக்குன்னு பார்த்தா தொழுகை விவாதத்தை மிகப்பெரிய அளவு கேள்விக்குரியாயிரு. ஷைத்தான் நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துருவோம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப இந்த மாதிரி நம்மள இருந்தே பல்வேறு விதமான சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் நம்மள இருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய உற்றார் உறவினர்ல இருந்து பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும். அப்ப நாம இது எல்லாத்தையும் மீறி இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கின்றோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, அல்லது நம்முடைய இந்த உலக ஆசாபாசங்கள் நமக்கு பெருசா இருக்கா? மறுமைக்காக வாழ்கின்றோமா, அல்லது நமக்கு இந்த உலக பொருளாதாரம் பெருசா இருக்கா? சொர்க்கம் என்பதுதான் நம்முடைய இலக்கு என்று வாழ்கின்றோமா, அல்லது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்ப சுகங்கள் இலக்கு என்று வாழ்கின்றோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இந்த கேள்வி டெய்லி எல்லாம் நமக்கு பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நொடியும் நமக்கு பரீட்சை நடந்துகிட்டே இருக்கு, எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் பாஸ் ஆகும், எத்தனை பேர் ஷைத்தானுடைய வலையில மீளாமல் இறைவனை நோக்கி நாம திரும்பக்கூடியவர்களா இருக்கின்றோம் என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த வாழ்க்கையினுடைய தாற்பயத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏதோ நம்மளும் பிறந்தோம், நம்மளும் வாழ்ந்தோம், நம்மளும் செத்தோம் அப்படின்னு செத்துடாம அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விடாமல், நம்ம இந்த உலகத்துல பிறந்ததற்கு உண்டான நோக்கம் என்ன, இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மை படைத்ததற்கு உண்டான காரணம் என்ன, இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்கி இருப்பது எதற்காக? அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், இறைவனோடு சேர்த்து வேற யாரையுமே அழைக்க கூடாது. அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு,
அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இதுதான் இறைவன் இட்ட முதல் கட்டளை, பிரதானம். அதற்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் நம்மை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. அதுதான் பிரதானம். அந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்க வேண்டும். எத்தனை பேர் விளங்கி இருக்கின்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் இட்ட கட்டளைய நாம நிறைவேற்றுவது ஒவ்வொன்றும் நம்முடைய இறை வணக்கத்தில் சேர்ந்து விடும். அப்ப இறைவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். குறைந்தபட்சம் அந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி அவனுக்கு அடிபணியக்கூடியவர்களாக நம்மில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? தொழுகை சரியான முறையில் தொழுகை இருக்கின்றதா? எத்தனை பேர் தொழுகையை சரியான முறையில் பேணுகின்றோம்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட விதியாக ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். போர்க்களத்துல போய் நின்னா கூட தொழ வேண்டும் என்று மார்க்கம் கட்டளை இருக்கின்றது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நபியே உன்னோடு ஒரு கூட்டத்தினர் தொழட்டும், ஒரு கூட்டத்தினர் போர் புரியட்டும். அப்புறம் தொழுதவர்கள் போய் போர் புரியட்டும், போர் புரிந்தவர்கள் தொழட்டும். தக்பீர் கட்டி நின்னோம்னா எந்த பக்கம் இருந்து எந்த அம்பு வருதுன்னு தெரியாது, எந்த நேரத்துல கழுத்த அம்பு பதம் பார்க்கணும்னு தெரியாது. அப்படி நிற்கக்கூடிய இடமாக இருந்தாலும் தொழுகை உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். என்றால் நம்ம தொழுகையை பொழுதுபோக்குத்தனமா விடுறதுல எதுக்காக விடுறோம்? தொழுகையை களவடிப்பது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக பொழுதுபோக்குத்தனம். தொழுகை தான் பிரதானம். இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு அடியான் அவன் மௌத்தா போனவனே அவனிடத்துல விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை பற்றியதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபைன் ஸல்ஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. யார் அதை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டாரோ, அதை ஒழுங்குற சரியான முறையில பரிபூரணப்படுத்தி விட்டாரோ, அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார். அது வீணடிக்கப்பட்டிருக்குமையானால் அவன் நஷ்டமாளியாகி விட்டான், அவன் துர்பாக்கியசாலியாய் நஷ்டமடைந்து விட்டான், தோல்வியை தழுவி விட்டான் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர்கள். முதல் கேள்வி தொழுகை. எத்தனை பேர் தொழுகையில் உருப்படியா இருக்கும்? தொழுகை என்பது எத்தனை பேரிடத்துல பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கின்றது? நேரத்திற்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஜமாத்தோடு தொழுகையை தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதிலும் குறிப்பாக சுபுஹ் தொழுகையை தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? யோசனை பண்ணி பாருங்க. சுபுஹ் தொழுகை என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? சோதனை கிளம்புனா டெய்லி காலையில அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். நீ எனக்காக தூக்கத்தை வெறுத்து என்னை வணங்குவதற்கு நீ நிக்கிறியா, அல்லது தூக்கம் தான் உனக்கு பிரதானமா? நான் வைக்கிறேன் டெஸ்ட், நல்லா வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமான் பரிசோதிக்கப்படுகிறது. நல்லா விளங்கிடுங்க. அல்லாஹ் சோதிக்கிறான், நம்முடைய ஈமானை சோதிக்கிறான் அல்லாஹ். நீ அல்லாஹ்வை நம்பினது உண்மையா, அவனுடைய தூதரை நம்பினது உண்மையா, சொர்க்கத்தை நம்பினது உண்மையா, நரகத்துக்கு நீ பயப்படுறது உண்மையானா தொழுகைக்கா எந்திரி. சுபுஹ் தொழுகைக்கு நில்ல. சுபுஹ் தொழுகைக்கு உன்னுடைய தூக்கத்தை வெறுத்து, உன்னுடைய அந்த சுகபோகங்களை வெறுத்து அல்லாஹ்வுக்காக உன்னுடைய விழாப்புறத்தை படுக்கையில் இருந்து நீ விலக்குறியே. தஜாவா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ. உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்களுடைய இறைவனை நினைவு கூறுவதற்காக, தொழுவதற்காக அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்களுடைய படுக்கையில் இருந்து விலகிவிடும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ. அவர்கள் தங்களுடைய ரப்பை அச்சத்தோடும், எங்களுடைய ரப்பு எங்களை நரகத்துல போட்டாலும் போட்டுருவானோ என்ற அச்சத்தோடும், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்ற ஆசையோடும் அவனை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. படுக்கையை விட்டு நிமிர வைக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க.
சுபுகு தொழுகைக்கு எழும்புவது என்பது பல பேருக்கும் பாகற்காய் கசப்பாக இருக்கின்றது. விஷத்தை குடிக்கிற மாதிரியான பிரச்சனை. விஷத்தை குடிக்க சொன்னா ஒருத்தர் எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப நம்மளுடைய ஈமான்மை நிலை என்ன? எதற்காக நம்மளை படைச்சான்? நம்மளை படைத்ததற்கான நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நாம சரியான முறையில் நிறைவேற்றுகின்றோமா? நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் சரியான முறையில நம்முடைய அந்த சுகபோகங்களை விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக முன்னாடி நிற்கிறோமா? எத்தனை பேர் நிற்கின்றோம்? மன் சல்ல சுபஹ மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சுபஹ் தொழுகை என்பது சாதாரண விஷயமா? சுபஹ் தொழுகையை நாம தொழுகிறதற்கு நின்றோமே ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உறுதியாகி விட்டதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறாங்க, நான் தொழுகை நேரத்துல சுபஹுடைய நேரத்துல இமாமுக்காக ஒருவரை இமாமாக நியமித்து ஒருவரை இக்காமத் சொல்ல சொல்லி சுபஹ் தொழுகைக்கு உண்டான ஜமாத்தை நடத்த சொல்லிட்டு அப்படியே வீடுகள்ல போய் யாரெல்லாம் தொழுக வராமல் தூங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் உசுரோடு தீ வைத்து கொளுத்த என்னுடைய உள்ளம் விரும்புகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்வாக யாருக்காக இருக்கா? சுபஹ் தொழுகை விடக்கூடியவர்கள். யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யணும்ன்ற ஒரு சின்ன ஒருத்தல் கூட அலாரம் அடிக்குது, அலாரத்தை அடிச்சுட்டு படுத்து தூங்குறது. என்ன பிரச்சனை பார்த்துக்குவோம் என்று சொல்லி பொழுதுபோக்குத்தனம். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மரண தருவாய் எந்திரிச்சு தொழுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கம் போட்டுக்கிறாங்க, அவர்களால் நடக்க முடியவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு நிலை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சக்கராத்துடைய வேதனை என்பது சாதாரணமா? அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று விழித்த உடனே கேட்டது, மக்கள் தொழுது விட்டார்களா? அதான் கேட்டாங்க. தொழுகைக்காக தயார்படுத்துங்க, மறுபடியும் முயற்சி எடுக்கிறாங்க, மறுபடியும் மயக்கமுற்று விழுகின்றார்கள். மறுபடியும் மயக்கமுற்று விழித்த உடனே கேட்ட முதல் வார்த்தை, மக்கள் தொழுது விட்டார்களா? தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய இரத்தத்தோடு எப்படி ஊறி இருக்கின்றது என்று தெரியவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுக வைக்க சொல்றாங்க. தொழுகை இவங்களால எந்திரிச்சு போக முடியல, அவ்வளவு பெரிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகை தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. நமக்கு நம்முடைய நிலைமை தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஜமாத் நடக்க ஆரம்பித்து விட்டது, ஜமாத் நடந்துகிட்டு இருக்கு, எட்டி பாக்குறாங்க, ஜமாத் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அப்படியே தூக்கிட்டு போங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் நடக்க முடியல. ஃபௌதி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பக்கம் தங்களுடைய தோல்ல போட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இழுத்து கொண்டு போகின்றார்கள். அவர்களுடைய இரண்டு கால் விரல்களும் தரையில் அப்படியே இழுபட்டவர்களாக அவர்கள் மஸ்ஜித் நபவியில தொழுகையை அட்டெண்ட் பண்ண போனாங்க. அப்படியே இருக்கும். நம்ம படுத்த படுக்கையில கிடக்கிறோமா? கை கால் முடிஞ்சு கிடக்கிறோமா? அல்லது ஆக்சிடென்ட் ஆகி நம்மளால எந்திரிக்க முடியாம கிடக்கிறோமா? என்ன அல்ல கை கால் எல்லாத்தையும் நல்ல முறையில கொடுத்துருக்கலாம். ஆனால் தொழுகை நமக்கு விருப்பம் இல்லை. தொழுகை என்பது நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கின்றது. வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். யார் பணிவுடையவராக இருக்கின்றார்களோ, இறைவனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அத்தகைய அந்த உள்ளட்சம் உடையவர்களை தவிர, பணிவுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது பாரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முனாஃபிக்குகளுக்கு நயவஞ்சகர்களுக்கு பாரமான தொழுகை ரெண்டு, சுபஹ் இஷா ரெண்டு மலையை புரட்டுற மாதிரி இருக்கும்.
சுபூ தொழுகை அப்படின்னா நம்ம மலையை பேர்த்து இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு வேதனையா இருக்கும். சுபூ தொழுவோமா, ஆனா இது சுபூ தொழுகை சொல்றாங்க, இஷாவா அதையும் அந்த நேரத்தில் தொழுகுது என்று ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல போட்டான்னா விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது. சுபூ தொழுகைய யாரெல்லாம் தொழ வராமல் இருக்கின்றார்களோ சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க முடிவு பண்ணிடுவோம் அவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்களுடைய லிஸ்ட். அவனா நம்ம எல்லாம் எந்த லிஸ்ட்ல இருப்போம்? இப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவன் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, நம்மளுடைய அந்த தொழுகையினுடைய நிலை எப்படியாக இருக்கின்றது? இறை நம்பிக்கையாளனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? தர்புசலா, தொழுகையை விடுவதுதான். ஏன்னா தொழுகையை விட்டு விட்டால் அவன் காபிராகி விட்டான், முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்திலே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை சொல்லிவிட்டு அதனுடைய வெளிப்பாடான தொழுகை, அந்த தொழுகை தான் நமக்கு அச்சாரம், அதுதான் ஆணிவே, அதுதான் இறையச்சத்தினுடைய ஊற்றுக்கண். இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்திலிருந்தும் தீய விஷயத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய கேடயமாகும். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்பனா நாம நம்மளுடைய அந்த ஒழுக்க விஷயங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் ஈமானிய உணர்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அடிப்படை தொழுகை இருக்கா? எத்தனை பேரிடத்துல சரியா இருக்கின்றது? எத்தனை பேர் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதற்கு உண்டான ஏற்பாடுகள், திட்டமிடுதல். சுபூ தொழுகைக்கு நம்ம எழும்புவதாக இருந்தா வெள்ளனே தூங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு முன்பாக உடன்பதையும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்பாக பேசிக் கொண்டிருப்பதையும் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ்ல பார்க்கணும். நம்முடைய வேலையெல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு ஏர்லியெல்லாம் தூங்க போயிடணும். அப்பதான் காலையில சுபூக்கு எந்திரிக்க முடியும். நானும் சுபூக்கு தொழணும்னு நினைக்கிறேன், ஆனா எந்திரிக்க முடியல. சரி, எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? அது ஒரு 2-2:30 வரைக்கும் வேலை நடக்குது. என்ன வேலை? வாட்ஸ்அப் நோண்டுறது, ஃபேஸ்புக் நோண்டுறது, இன்ஸ்டாகிராம் நோண்டுறது. அதுக்கு 100% தூங்க போறது 100% ஃபில் பண்றாரு செல்ல. இதுக்கு தூங்க தானே போறீங்க, படுத்துட்டு ஆன் பண்றதுதான். அது ஓடுது 2-2:30 வரைக்கும் ஓடுது. சீத்தான் இழுத்துட்டு போறான். கடைசியில அது சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஓடுது. பல பேர் என்ன தலைமாட்டிலேயே பவர் பேங்கரு, தலைமாட்டுக்கு பக்கத்திலேயே செல்போன் சார்ஜ் கொடுத்ததுக்கு செல்போன் சார்ஜர் பின்னு, ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பக்கத்துல படுக்கிறது இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் இங்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. கரண்ட் எப்படின்னு பார்த்துக்கிறீங்க? செய்தி வருது, சார்ஜ் போட்டுக்கிட்டே செல்போன் பார்த்தவர் செல்போன் வெடித்து சாவு அப்படின்னு வருது. அதையும் செல்போன்ல சார்ஜ் ஏத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு அதையும் தள்ளி விட்டு போறது. இப்படி இருக்கு நிலவரம்னா அப்புறம் எப்படி சுபூக்கு எந்திரிக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு என்ன வேலை, வெட்டி முடிக்கிற வேலை என்ன இருக்கின்றது? சுபூக்கு தொழுகையை விட யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வை வணங்குவதை விட வேற என்னங்க நமக்கு வேலை? அல்லாஹ் அக்பர் என்றால் என்ன அர்த்தம்? தொழுகைக்காக அழைப்பு வருகின்றது. அல்லாஹ் அக்பர், இறைவன் நான் மிகப்பெரியவன், மற்ற என்னுடைய பணிகள் எல்லாமே அடுத்துதான், சின்னது. என்னுடைய குடும்பம் சிறுசு, என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய வியாபாரம், என்னுடைய உலக ஆசைகள் அனைத்தும் சின்னது. அல்லாஹ் அக்பர், என்னுடைய ரப்பு தான் பெருசு, பெரியவன் அப்படின்னு நிக்கணும். நமக்கு தூக்கம் பெருசா இருக்கு, நமக்கு இந்த உலக ஆசாபாசங்கள் பெருசா இருக்கு, நமக்கு கொடுக்கல் வாங்கல் பெருசா இருக்கு, நமக்கு நம்முடைய பொருளாதாரம் பெருசா இருக்குன்னா அப்ப நம்ம என்ன இறைவன் வைக்கக்கூடிய சோதனையில வெற்றி பெறும்? யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண தூக்கத்தை கூட தியாகம் பண்ண நம்ம தயார் இல்லை அப்படின்னா நமக்குலாம் நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டா நம்முடைய நிலைமை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல போறது நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணினார்களே, அந்த மாதிரி நமக்கு ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணா அல்லாவா யாருக்கு எனக்கு தெரியல, எங்கேயோ கேள்விப்பட்ட வேற மாதிரி இருக்குன்னு எஸ்கேப் ஆயிருக்கும். அதுதான் நம்மள பெருவாரியானுடைய நிலைமை.
அப்ப படைத்த இறைவனுக்காக நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க தயார் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் இந்த சோதனையில வெற்றி பெறுகின்றோம்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாட்டு முறை, இந்த வாழ்வு, இந்த மரணம் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு, என்னுடைய வணக்க வழிபாட்டு முறை அல்லாஹ்வுக்கு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவோ ரப்புக்கு தான், அவனுக்காகத்தான் இந்த உறுதிப்பாடு வரணுமா இல்லையாங்க? அந்த ஒரு சோதனை நமக்கு வைக்கப்படும் பொழுது நம்மளுடைய நிலைமை இந்த தொழுகையை உதாசீனப்படுத்தக்கூடிய விதத்துல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மறுமையை வெற்றி கொள்ள முடியும்? யோசனை பண்ணி பாரு. அப்ப நம்முடைய இறைவன் நமக்கு வைக்கக்கூடிய சோதனைகள்ல வெற்றி அடையக்கூடியவர்களாக, மறுமையை அஞ்சியவர்களாக, சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக, மறுமையை எதிர்நோக்கியவர்களாக, உலக ஆசாபாசங்களை வெறுத்தவர்களாக, இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அப்பதான் நமக்கு மறுமை வெற்றி. ஈஸியா சொர்க்கம் போயிடலாமா? முடியாது. சிரமங்கள், பல சிரமங்களை அடைய வேண்டும், சிரமப்படணும், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கணும், வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்பதான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கணும்னா தொழுகை என்பது பாரமா தெரியாது. தொழுகையை நோக்கி ஓடுவோம், தொழுகைக்காக நம்முடைய நேரத்தை ஓடுவோம், அதற்கென்று திட்டமிடுதல், அதற்கு உண்டான ஏற்பாடு நம்ம செய்வோம். ஒரு ஊருக்கு போறதா இருந்தால் எவ்வளவு பிளான் பண்றோம், ஒரு டூர் போறதா இருந்தால் எவ்வளவு பிளானிங் அதுக்கு. அவ அல்லாஹ்வை வணங்குவதற்கு செல்வதற்கு அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை சரியான திட்டமிடுதலை செய்யணுமா இல்லையா? வெள்ளனையே தூங்கி வெள்ளனையே எந்திரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து விடுவார்கள். நமக்கெல்லாம் சுபஹ் தொழுகை எந்த பக்கம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இரவு தொழுகைக்கு எழுந்து விடுவார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு இருந்து அதுல ஓத வேண்டிய பிரார்த்தனைகள், அவ்வளவு பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். சுபஹ் தொழுகைக்காகவே தனி ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. 19 விஷயங்கள்ல இறைவா எனக்கு ஒளியை ஏற்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோமே. اللهم اجعل في قلبي نورا وفي بصري نورا وفي سمعي نورا وفي لساني نورا وفي نفسي نورا وعن يميني نورا وعن يساري نورا وفوقي نورا وتحتي نورا وامامي نورا وخلفي نورا واجعل لي نورا وعصبي نورا ولحمي نورا ودمي نورا وشعري نورا وبشري نورا وعلم لي نورا. இறைவா اللهم اجعل في قلبي نورا, என்னுடைய கல்புல ஒளியை ஏற்படுத்து. வஃபி பஸரி நூரா, என்னுடைய பார்வையில ஒளியை ஏற்படுத்து. வஃபி நஃப்ஸி நூரா, என்னுடைய உள்ளத்துல ஒளியை ஏற்படுத்து. வஃபி லிசானி நூரா, என்னுடைய நாவுல ஒளியை ஏற்படுத்து. ஐ யமீனி நூரா, ஐ யசாரி நூரா, ஃபௌகி நூரா, தஹத்தி நூரா, அமாமி நூரா, ஹல்ஃபி நூரா. இறைவா எனது வலப்புறம், எனது இடப்புறம், எனக்கு மேல, எனக்கு கீழே, எனது முன்னாடி, எனது பின்னாடி அனைத்தும் ஒளியால் நிரப்பிவிடு. அலிமுனி நூரா, எனக்கு ஒளிய அளவுக்கு அதிகமா கொடு. வதமி நூரா, வஷாரி நூரா, வபஸரி நூரா. இறைவா என்னுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சத, முடி, தோல் அனைத்திலும் ஒளியை ஏற்படுத்து. ஜஅல்னி நூரா, எனக்கு ஒளியால எனக்கு பரிபூர்ணப்படுத்தி ஒளியை கொடு என்று 19 விதமான விஷயங்களுக்கு ஒளியை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால வீட்டை விட்டு கிளம்பும் போது ஓதிவிட்டு செல்வார்கள், அல்லது சுபஹுடைய தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். சுபஹ் தொழுகைக்கு கிளம்பும் போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரார்த்தனையை கேட்டுட்டு போனோம்னா சிந்தனை தெளிவு கிடைக்குமா இல்லையா? பார்வை தெளிவு இருக்குமா இல்லையா? நம்ம பேசக்கூடிய பேச்சுல தெளிவு வருமா இல்லையா? நம்ம கேட்கக்கூடிய செய்திகளை நாம சரியான முறையில செவியேற்று விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்குமா இல்லையா? இப்படி ஒளியால் என்னை பூரணப்படுத்தி விடு என்ற எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை. நமக்கு சுபஹ் தொழுதாதான் இந்த துவாவெல்லாம் ஓடுவது. நமக்கு தான் சுபஹ் தொழுகை எந்த பக்கம் தெரியாது, எந்த துவாவெல்லாம் எங்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும்.
என்று கேட்கக்கூடியவர்கள் தான் பெருவாரியானவருடைய நிலைமை. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அவனை வணங்குவதை நம்ம முதலிடம் கொடுத்து படைத்த இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நம்ம அர்ப்பணித்தோமே ஆனால் அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய இந்த சோதனையில நாம் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட அந்த சோதனையை வெற்றி கண்டு மறுமையில சோனத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கேரளா வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழிவு நம்ம எல்லாத்தையும் ஒரு உலுக்கி இருக்கின்றது. அதாவது இதுல நிறைய படிப்பினைகள், அதுல ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை, மரணம் என்பது எந்த நிலையிலும் நம்மை வந்தடையும். நீங்கள் எங்கிருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அது நீங்கள் வலிமையாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்குள் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். வமா கான லி நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذனில்லாஹ் கிதாபம் முஅஜ்ஜலா, எந்த ஒரு ஆன்மாவும் அதற்குரிய வரையறுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட ஒரு நேரம் வந்துவிட்டால் அதனுடைய கதை முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் மரணிக்காது. அல்லாஹ் தன்னுடைய பிடியில வச்சிருக்கான். எப்ப வேணாலும் மரணம் வரலாம். நினைத்து பார்த்திருப்பார்களா அவர்கள் எல்லாம்? யோசனை பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்தமாக குடும்பம் அப்படியே மூடியதை இன்னும் தோண்டி எடுக்க முடியவில்லை. பெரிய வேதனை. அவர்கள் நினைத்திருப்பார்கள் நம்ம எல்லாரும் இப்படி ஒட்டுமொத்தமா போயிடும் நினைச்சிருப்பாங்களா? கிடையாது. நம்மளும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒன்னும் ஆவாத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதெல்லாம் இருப்போம், நம்மளாம் இருப்போம், பார்த்துக்குருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். எட்டி பார்த்தா கடல் தெரியுது. ஒரு சுனாமி வந்தா மொத்தத்தில் மூழ்கி போச்சு. ஜனாசா தொழில் நடத்துறது கூட டெட் பாடி இருக்காது. பல நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் கரை ஒழுங்குனா உண்டு. மீன் தின்றுச்சுன்னா மொத்தத்தில் முடிஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய நிலைமை. குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு இன்னஹு முலாக்கிக்கும், எதை பார்த்து நீங்கள் வெறுண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்லிக்காட்டு, நேருக்கு நேரா சந்திக்கும், தயாரா இருந்துக்கோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. எல்லாம் வரிசையில நிக்கணும். அல்ல யார முதல்ல கூப்பிடுறாங்க போயிருக்க வேண்டியதுதான். யாருக்கு இத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் இல்ல, யாரும் எழுதிட்டு வரல, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் ஒரு புடி பிடிச்சானா முடிஞ்சு போச்சு மொத்தத்துக்கு. அப்பனா நம்ம என்ன செய்ய வேணும்னா நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும். எந்த நேரத்திலும் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இந்த நொடியில் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்விடத்துல நாம பாக்கியம் பெற்றவர்களா இருப்போமா? அதற்கு தகுந்தாற் போல நற்கர்மங்களை செய்திருக்கின்றோமா? இறை திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றதா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி நடக்கின்றோமா? தொழுகை உள்ளிட்ட இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள்ல சரியான முறையில கவனம் செலுத்தி இருக்கின்றோமா? மனிதர்களுக்கு மனிதர் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்திருக்கின்றோமா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் நாம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னை சந்திப்பதை விரும்பக்கூடியவர்களை அவனும் சந்திக்க விரும்புகின்றான். தன் சந்திப்பை எவன் வெறுக்கின்றானோ அவனுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார சொல்லலாம், மரணத்தை எல்லாரும் தானே வெறுப்பாங்க, நீ என்ன இப்படி சொல்றீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி.
மொரத்தா போறதை யாராவது நேசிப்போமா? வெறுப்போமே. அப்புறம் எப்படி அல்லாவை சந்திக்கணும்னா மொரத்தா தானே, அதை தானே சொல்றீங்க என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர்கள் சொன்னாங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய அந்த மரண தருவாயில அவன் சரியான முறையில இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவனாக இருந்திருந்தால் அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும், அவன் அல்லாவை சந்திக்க விரும்புவான். அப்படிப்பட்டவனை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். அதே நேரத்தில் கேடு கட்டவனா எவன் வாழ்ந்தானோ, இறைவனுடைய கட்டளைகளை மறந்து எவன் வாழ்ந்தானோ, அவனுடைய ரூகை கைப்பற்றும் பொழுது அடி விழுவோம். எச்சரிக்க, நரகத்தை பற்றிய அறிவிப்பு செய்வோம், விரும்பாம அத்தகையவனை சந்திக்க அல்லாஹ்வும் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய ரூஹ் எந்த நிலைமையில பிரிய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு அஜர்த்தை அறிவிக்கிறாருங்க சுபு தொழுகையில. அந்த வயநாட்டுல பள்ளிவாசல்ல அறிவிப்பு, மழை அதிகமா பெய்யுது, மக்கள்லாம் கவனமா இருங்க, இந்த நேரத்துல வந்து நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும், எல்லாம் பாதுகாப்பா இருங்க என்று அறிவிக்கின்றார். சரிந்ததுல அந்த அஜர்த்தும் இல்லை, அந்த பள்ளிவாசலும் இல்லை, இந்த மக்களும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை பார்த்தீங்கன்னா அல்ல எப்படிப்பட்ட ஒரு சோதனை. அப்ப நம்ம என்ன நினைக்கின்றோம்? நாம இந்த உலகத்திலேயே நம்ம இருந்து இதிலேயே நம்ம நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்ற நினைப்பை போல நம்முடைய செயல்பாடு இருக்கின்றது. அப்படி இருக்கு நம்மளுடைய நிலைப்பாடு, அப்படி இருக்கு நம்முடைய செயல்பாடு. ஆனால் அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லை, அடுத்த நாள் உத்தரவாதம் இல்லை, அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லை. அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி அமைக்கின்றோமோ அதை பொறுத்துதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஃபல்தன்துர் நஃப்சும் மா கத்தபத் லிஅதின் வத்தக்குல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று, நம் மறுமைக்கென்று என்ன சேமித்து வைத்திருக்கின்றது, என்னத்தை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பது குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். வத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றானே. எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறோம்? சேர்த்திருக்கிறோமா? மறுமைக்கு உண்டானது நிறைய இருக்கா? அந்த திருப்தி இருக்கா நமக்கு? அப்ப நாம நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லி அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அப்ப நாம அதுல சுதாரித்துக் கொள்ள வேண்டும். வல நுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பரில் அல்லஹும் யர்ஜிஊன். நீங்கள் மிகப்பெரிய அந்த நரக வேதனையை சுவைப்பதற்கு முன்பாக நீங்கள் என் பக்கம் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக சிறு சிறு வேதனைகளை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை ஊட்டுகின்றேன். லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் என் பக்கம் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக. வமன் அல்லம் மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹ். யார் பெரிய அநியாயக்காரன் யார் தெரியுமா? நம்முடைய வசனங்களை கொண்டு அவனுக்கு அறிவுறுத்தப்பட்ட பிறகும் சும்மா அஅரத அன்ஹா, அதை எவன் புறக்கணித்தானோ அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இத்தகைய குற்றவாளிகளை நிச்சயமா நாம பழி தீர்த்தே தீர்வோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை, சின்ன சின்ன வேதனைகளை, சின்ன சின்ன அதாபுகளை கொடுக்கும் போதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அங்கங்க நடக்கும், டக்கு நம்ம சுதாரிச்சுக்கணும். நம்ம அலர்ட்டா இருக்கணும், நம்ம தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த தவறுல இருந்து நம்ம மீண்டுடுவோம். ஒவ்வொருவரும் பாவம் செய்யாத ஆன்மா எதுவும் கிடையாது. அந்த பாவத்தில் இருந்து நாம மீள்வதற்கு இறைவனுடைய சில விஷயங்களை எல்லாம் இப்படி கொடுப்பான். நோயை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான், துன்பங்களை கொடுப்பான். அஹத்னாஹும் பில் பக்ஸாஇ வல் தர்ரா, அவர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் நாம் பிடிக்கின்றோம். எதற்காக? அல்லாஹும் யதலர்ரூன், அவர்கள் நமக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காக, நமக்கு பணியக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக ஒரு நோய் நோக்காட கொடுப்போம், ஒரு சிரமத்தை கொடுக்கிறோம். அப்ப நோய் நோக்காடு வந்தா சிந்திக்கணும், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், நம்ம அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று இறைவனை நெருங்குவதற்குண்டான முயற்சியை நாம எடுக்கணும். ஆனா இங்க என்ன, நோய் நோக்காடு வந்து அல்லாஹ் நினைக்கிறது கிடையாது. முதல்ல நிப்பாட்டுறது தொழுகை. நோய் நோக்காடு வந்துருச்சுன்னு வைங்க, என்னங்க தொழுகை ஆளை காணோம், முடியல உடம்புக்கு. உங்களுக்கு நோய் நோக்காடு வந்தா உங்களுடைய இறைவனை நீங்கள் இன்னும் நெருங்க வேண்டும், உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் இன்னும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் இன்னும் பாதுகாப்பு தேட வேண்டும், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் இன்னும் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அர்த்தம்.
அல்லாஹ் ஒரு புடி பிடிக்கிறான்னா அப்ப நம்ம எத்தனை பேர் இதை சுதாரிக்கணும்? அப்படியே நான் சிமிட்டம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் எவன் சுதாரித்துக் கொண்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ளவில்லையோ, அதன் மூலம் படிப்பினை பெறவில்லையோ, இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமோ, அத்தகைய குற்றவாளிகளை நாம் பழி தீர்த்தே தீர்வோம் நல்லா சொல்லி காட்டுன்னு அல்லாஹ் புடிச்சான தாங்க முடியுமா நம்மளால? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நாம் அதற்கு தயாராக அல்லாஹ் எப்ப வேணாலும் நம்மளை அழைக்கலாம். ஒட்டுமொத்தமா பூண்டோடையும் போய் சேர்ந்துடலாம். அவனுடைய நாட்டம் அவனுடைய கையில இருக்கு. அதற்கு நாம நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே சீர்படுத்தி சொர்க்கத்திற்குரியவளாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.